நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல நம்ம தோற்று போகிறது நமக்கு தோல்வி கிடையாது. தோல்வின்றது நம்ம தோத்துட்டோம், நம்ம சம்பாதிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால தோல்வின்றது மற்றவங்களுக்கு முன்னாடி சம்பாதிக்காம இருக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எதுவும் நமக்கு கிடைக்கல, அது நமக்கு தோல்வி அல்ல. ஒன்றுமே இல்லாம இந்த உலகத்துல நீங்களும் நானும் வெறுங்கையா செத்து போனாலும் நமக்காக பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. கைவேலை இல்லாத வீட்டை கத்த நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தோல்வி அப்படின்றது சத்துருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறது தான் தோல்வி. அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? நேசம் அப்படின்றது எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரு, அதனால நான் உங்களை நேசிக்கிறேன், இதை செஞ்சிட்டாரு அதனால நான் உங்களை நேசிக்கிறேன். மெட்டீரியலை வச்சு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது அல்ல. எதை வச்சு நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை ரட்சிக்க வந்த தேவன், பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவன், அதற்காக நான் அவரை முழுவதுமாய் நேசிக்கிறேன். ஆமேன். உலகத்தில் இருக்கிற, அதுதான் யோபு சொல்லுகிறான், எல்லாமே என்னை விட்டு போனாலும், எல்லாமே என்னை விட்டு போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமென்.